அபினேஷ், இப்போ ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கு ஒரு கட்சி செல்லும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆளுநர் வசம் முன்வைப்பார்கள், என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத அவங்க கேரி பண்ற மாதிரி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய சட்ட முறைகள் என்ன? பொதுவா எந்த கட்சி சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியா இருக்கோ அவங்க போய் உரிமை கோரலாம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அவுட் ஆஃப் 234ல 108 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் வெற்றி பெற்றதுக்கான ஒரு சட்டமன்ற குழு தலைவராக தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அவருடைய 108 பேருடைய அந்த கடிதத்தையும் அவருடைய வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழ்களையும் இணைத்து அந்த 108 பேரும் தாவேகா தலைவர் விஜயை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான கடிதம், அதனோடு தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் ஆதரவு கடிதம் உள்ளிட்ட அந்த அவருடைய வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழுடைய நகல் இவற்றையெல்லாம் வைத்து ஆளுநரிடம் வழங்குவாங்க. அதை அவர் வெரிஃபை பண்ணுவார். அந்த 108 ஆரோக்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்குவாங்க. அந்த 108 பேரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆரோ வழங்கக்கூடிய சான்று, அதே போல சட்டமன்ற குழு தலைவராக அவர் கடிதம், அதே போல தற்போது காங்கிரஸ் வழங்கக்கூடிய 5 பேர் ஆதரவுடைய கடிதம், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து அதை இன்றைக்கு ஆளுநரிடம் வழங்கி அபிஷியலா தங்களை நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களை நீங்க நியூ கவர்மெண்ட் புதிய ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும் அப்படிங்கிறத உரிமை கோருவார். அந்த அடிப்படையில் இந்த ஆவணங்களாம் இணைத்து இன்றைக்கு அவர் உள்ளே சென்று தற்போது ஆளுநரை சந்தித்து உரிமை கோரியிருக்கிறார். காயத்ரி, ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் தாவேக தலைவர் விஜய் உரிமை கோரி இருக்கிறார். அபினேஷ், இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரியே காங்கிரஸ் அளித்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு கடிதங்கள், இதுவரைக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 வார கால அவகாசம் அப்படிங்கறத ஏற்கனவே இமெயில் மூலமாக கேட்டிருந்தது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஆதரவு கடிதத்தில் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குமா? தற்போது அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. அபினேஷ், எப்படி பார்க்கலாம்? இது ஒரு ரொட்டீன் மரபு. ஒரு இது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஜெயிச்சா ஆளுநரிடம் இந்த வெற்றி பெற்றதுக்கான ஒரு உரிமையை கோரணும். குறிப்பா நான் முன்பே சொன்ன மாதிரி எந்த ஒரு மாநிலத்தில் அதிக இடங்களை கைப்பற்றிய ஒரு கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோருவாங்க. அதுக்கு இசைவு தெரிவித்து ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க உரிமை அவர் அழைப்பு விடுப்பார் அப்படிங்கிறதுதான் மரபு. அந்த அடிப்படையில் இவங்க இந்த 107 அவர் உட்பட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உட்பட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதம், சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதம், அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதம், அவருடைய ஆதரவு கடிதம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் சேர்த்து ஆளுநரிடம் வழங்குவாங்க. ஆளுநர் அது ஆய்வுக்கு பிறகு அவர் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுப்பார். ஸோ 118 வர்றதுக்கான சான்சஸ் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியையும் அவர் எழுப்புவார். ஆளுநர் அதை நிச்சயமாக கொஸ்டின் பண்ணுவார். அந்த மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ்க்கான வாய்ப்பு என்ன, எந்த அடிப்படையில் அந்த நம்பர்ஸை நீங்க ஃபால் பண்ண போறீங்க, எவ்வளவு நாள்ல நீங்க அதை ப்ரூவ் பண்ணுவீங்கிறதையும் ஒரு கொஸ்டினா அவர் கேட்பார். அதற்கு தாவேகா தரப்பினர் எங்களிடம் 112 இடங்கள் தற்போது இருக்கிறது, இன்னும் 6 இடங்கள்ல நாங்க இன்னும் 2 வார காலத்துக்குள் சட்டப்பேரவையில எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்போம் என்று சொன்னால் அதற்கு ஆளுநர் அது கான்ஸ்டிடியூஷன் படி அவர்கள் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியா இருக்காங்க. ஒருவேளை அவங்க சபையில சட்டப்பேரவையில அவங்க ஒருவேளை ஆட்சி அதாவது பெரும்பான்மை நிரூபிக்காம கூட போகலாம். ஆனால் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க அந்த அனுமதியை கொடுக்கணும். அதுக்கான டைம் லிமிடேஷனை ஆளுநர் முடிவு பண்ணலாம். ஆனால் 2 வார காலம் இவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேதியை ஆளுநர் முடிவு செய்து ஆளுநர் மாளிகை ஒரு செய்தி குறிப்பா வெளியிடலாம். இந்த தேதியில சட்டப்பேரவையில உங்களுடைய பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்ட அந்த தேதியில அபினேஷ், நீங்க இணைப்புல இருங்க. அபினேஷ்,